இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் 22/9/2024 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி இரவு 9:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை 6:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம், அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்தும் காணப்படும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய திறமையை நிரூபித்து காட்டக்கூடிய அளவிற்கு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளையும் நீங்கள் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்ப்புகளையும் தாண்டி தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை நண்பர்களின் மூலமாக விருத்தி செய்தும் காட்டுவீங்க. சிலருக்கு கழுத்து வலியில இருந்து நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற தாய் தந்தையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்கள் கேட்ட பொருட்களை எல்லாமே மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் அமையும். தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்வதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகளினால மனதுல சிறு சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களை நீங்க அனுசரித்து பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய பிடிவாத போக்கை சற்று மாற்றியமைத்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். விஐபிக்களினால ஆதாயமும் உண்டாகும். அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய பாதை தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தொழிலை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. முன்னேற்ற போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று வெற்றிகரமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளுடைய கல்வி தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட புதிய அறிமுகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான இலக்குகளும் பிறக்கும்.
சில விஷயங்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல மாற்றங்களும் உண்டாகும். இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும், சிந்தனைகளும் மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும், புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். தியானம் போன்றவற்றிற்கு என்று முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. உங்களுடைய புதுமையான கருத்துக்கள் மற்றும் படைப்பு திறனின் மூலம் மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களை வியப்படைய செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை தக்க வைத்தும் கொள்வீங்க. சமநிலையோடும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. அலட்சியமாக பயணங்கள் மேற்கொள்ளவும் வேண்டாங்க. கைப்பொருட்களை தவறவிட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். உரிய காலத்துல கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. புரிந்து கொள்ளாமல் பேசுபவர்களை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய மனமறிந்து பேசுவதும் நல்லது. சிலருக்கு சைனஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஏற்படலாங்க. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதான். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் இதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய் வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். தடைப்பட்ட வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழிகாட்டுதல்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். சேவை துறையில இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பயணங்களினால புத்துணர்ச்சியான சூழலும் உண்டாகும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். கருத்து வேறுபாடுகளும் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமின்மையும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்படும் சவால்களை எல்லாமே நீங்கள் விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டியதும் இருக்கும். உற்சாகமான நேர்மறையான போக்குடனும் காணப்படுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் நீங்கள் வேலைகள்ல எல்லாமே மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலைகளை எல்லாமே நீங்க திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல என்ற லேசான விஷயத்தையும் கூட தீவிரமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய துணை இடத்துல அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் நீங்கள் பெரியதாக நீங்க எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல நட்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறையும் ஏற்படலாங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகள் அதிகமாகவும் இருக்குங்க. அதற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு இரவு நேர பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. கூடிய அளவிற்கு தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வியாபாரம் சம்பந்தமாக முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமாக இருந்து வந்த நண்பர்களை இப்பொழுது விலகி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டியாகவும் வருவாங்க. தாய்மாமனுடைய வகையில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தியும் விடலாம். வாகன பழுதுகளும் ஏற்பட்டு நீங்கும். என்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று சின்ன சின்ன மன உளைச்சல்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சிறிய வார்த்தைகள் கூட பெரிய அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல முன்னேற்றமும் இருக்கும். கணவன் மனைவி உறவு சீராகவும் இருக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியையும் பெற்றுத்தரும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். சகோதரர்களிடம் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையாகவும் இருங்க. எண்ணிய பணிகள் நிறைவடைவதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். புதிய மின்னணு மற்றும் மின்சாதன சாதனங்கள் வாங்குவதில் கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சோர்வு உண்டாகக்கூடிய நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய எளிமையான திட்டமிடுதலான அணுகுமுறையின் காரணமாக உங்களுக்கு இன்று சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உறுதி மற்றும் தைரியத்தின் மூலமாக உயர்வான வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. பணியின் மீதான உங்களுடைய அர்ப்பணிப்பு நன்மைகளையும் பெற்றுத்தரும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் காணப்படும். நிதி நிலை நன்றாகவும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம்.
உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நேர்மறையான ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எண்ணிய வேலைகளை எல்லாமே எளிமையாக நிறைவேற்றவும் செய்வீங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். வயதான பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளுடைய நடத்தையினால பெருமையும் படுவீங்க. வியாபார பிரச்சனைகளை எல்லாமே சுலபமாக முடித்து விடுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவினால அலைச்சல்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர்ல இருந்து நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. சக வியாபாரிகளினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். சகோதரர்களுடைய ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க. வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு என்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இது சம்பந்தமாக நீங்க எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான சாதகமான பலன்களும் இருக்குங்க. இதற்கான வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் குறையும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். உங்களுடைய வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நேர்மறையான விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடன் கவனமாக பேசினாலே போதுங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாடான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. இன்று உங்கள் துணையிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். ஏற்றத்தாழ்வுகளும் குறையும். நிதியில ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சலின் காரணமாக சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. ஆடல் பாடல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக விருப்பத்துடனும் இருப்பீங்க. அனாவசியமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு ஆளாக்கவும் வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய விடாமுயற்சியினால தொழிலை வெற்றிகரமான போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. உற்சாகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பழைய கடன் ஒன்றை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். கனிவாக பேசி எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிர்வாகத்திடம் நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கு சிறிய அளவுல பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலுமே நீங்க இதனை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டாலுமே அந்யுன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். ரகசியமான சில விஷயங்களினால ஆதாயத்தையும் பெற்றுவிடுவீங்க. ஞாபகம் மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிந்தனை திறன்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பான முதலீடுகளும் அதிகரிக்கும். இன்று ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சாதகமான நாளாகவும் அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முதலீடுகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஏதாவது சின்ன சின்ன பதட்டத்துடனும் காணப்படுவீங்க. இதிலேயே அதிக நேரத்தை செலவழிக்கவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. இன்று வேலையின் காரணமாக சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியும் இயல்பாகவும் இருக்குங்க. நீங்க அதிகமாக வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை தவிர்த்துக் கொண்டாலே போதும். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு பராமரிப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பணமும் கையில இருக்குங்க. ஆனால் செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக என்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு செலவுகள் கையை மீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். என்னதான் எச்சரிக்கையாக இருந்தாலுமே யாராவது சின்ன சின்ன தொல்லைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்துல மனைவி மக்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வங்கிகளுக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரமாக கொண்டு செல்வதும் நல்லதுதாங்க. இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இன்று ஈடுபடவும் வேண்டாங்க. வேறு ஒரு நாளைக்கு பார்த்தும் கொள்ளலாம். உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆமாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவும் இருக்குங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாக இருந்தால் நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. யாருடைய பேச்சுக்களையும் கேட்டு அவசரப்படவும் வேண்டாம். வெளிநாடு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரும். பிரயாணங்கள் தொடர்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்குங்க. குடும்பத்துல சீரான போக்கும் காணப்படும்.
மகிழ்ச்சியும் இருக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். வெளியூர் பயணங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிந்தனைகள்ல மாற்றங்களும் அனுபவ அறிவும் வெளிப்படும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பாரம்பரிய விஷயங்களை பற்றி புரிதல்களும் உண்டாகலாம். இன்றைய நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நெருக்கடிகளும் குறையும். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் ஏற்படுகின்ற அவநம்பிக்கை மற்றும் பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புத்தகங்கள் படிப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவற்றில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை எளிமையாக முடிப்பதற்கு திட்டமிடுதலுடன் இருந்தாலே போதுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். திருமண உறவுல இன்று மனதில் ஏற்படும் குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சமாளித்து ஆக வேண்டியதும் இருக்கும். மனதில் சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அறிந்து அதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. முறியடிக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல எதிர்பாராத முன்னேற்றமும் உண்டாகும். வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து அனைவரையும் பூரிக்கவும் வைத்து விடுவீங்க. அக்கறையுடன் வேலை செய்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மன அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். அவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. என்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அவர்களும் இன்று உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் தேடியும் வரலாம். வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவுகளும் தருவாங்க. இன்று நன்மைகளையும் பெறலாம். ஓரிரண்டு நாட்களாக தள்ளியிருந்து பேசிய வேலையாட்கள் இப்பொழுது உங்ககிட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வாங்க. உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும். காதல் தொடர்பான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். உங்கள் சகோதர சகோதரிகளிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எச்சரிக்கையாக வேலைகள் செய்வதும் நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று எடுக்கும் பல முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். சிறிய அளவிலான மனக்குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய முடிவுகளும் சரியாகவும் இருக்கும். பெண்களுக்கு திருமணம் தொடர்பான வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையான சூழ்நிலைகளையும் எதிர்பார்க்கலாம். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன பயணங்களினான ஆதாயமும் உண்டாகும். வீடு தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். அரசு பணி நிமித்தமான செயல்பாடுகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வழக்குகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை எல்லாமே எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. உங்களிடத்தில் காணப்படும் ஆற்றலின் காரணமாக இன்று உங்களுடைய இலக்குகளை எல்லாமே எளிமையாக அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அனைத்து விதத்திலுமே வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல நீங்கள் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையும் உங்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பாங்க. அன்புடனும் அரவணைப்புடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். வங்கியில கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். அதற்கான பயன்களை நீங்கள் எதிர்பார்க்கவும் செய்யலாம். வியாபாரத்திற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சில நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. அரசியல்வாதிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். துணிச்சலாக செயல்படவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஏற்படலாம். தகவல் தொழில்நுட்பத்துறை, மீடியா துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவும் முடியும். வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு இன்று புதியதாக கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று அலைச்சல்களையும் தந்தாலுமே இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திட்டமிட்ட காரியங்களும் நிறைவேறும். உங்களுடைய எதிர்காலம் மற்றும் லட்சியங்களை பற்றி புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகலாம். இசைத்துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதும் நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். மாற்றங்களும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று அவ்வப்பொழுது பொறுமையின்றி செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய பணிகளை எல்லாமே கண்ணும் கருத்துமாக செய்து முடித்து விடுவதும் நல்லது. உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை தவிர்த்தும் கொள்ளுங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்துல அனுசரணையாக இருப்பதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க.
பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆனால் செலவுகள் கையை மீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. அனாவசிய செலவுகளும் ஏற்படலாம். உதவி செய்வதன் மூலம் உங்களுடைய மரியாதையை உயர்த்தியும் கொள்வீங்க. போட்டி பந்தயங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க. உறவினர்களினால சில நன்மைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில சிறப்பான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று மன இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான அட்வான்ஸ் தொகைகளையும் தருவீங்க. சிலருக்கு சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களும் உங்களை பற்றியும் புரிந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. இன்று அந்யோன்யமாகவும் உணர்வீங்க. இன்று ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். மாணவர்களுடைய கல்வி நிலையம் நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பெண்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிறந்த வீட்டுல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. வாக்கு சாதுரியத்தின் மூலம் நினைத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. பொருளாதாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அனுபவபூர்வமான பேச்சுக்களின் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் மேம்படும். இன்று உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்ற இறக்கமான நாளாகவும் அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து செயல்படுவதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்பிக்கை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து வேலைகளிலும் எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக கடந்து வந்து விடுவீங்க. பதட்டத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இப்பொழுது நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய நலனுக்காக சில செலவுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில செலவுகள் உங்களுடைய கையை மீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால ஓரளவிற்கு நன்மையையும் பெற்றுவிடலாம். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களினால மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த இடத்துல இருந்து குறித்த நேரத்துல பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தியும் விடலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிறிது அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டு இருந்தாலுமே இதனை குறைக்க முடியாமல் திணறவும் செய்வீங்க.
கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுகின்ற சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. நெருங்கியவர்களிடத்துல உங்களுடைய மனக்குறையை சொல்லி ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நிம்மதியான தகவல்களும் வந்து சேரும். விசா தொடர்பான வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற வேலைகள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. இதுல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. தடைகளினால சில செயல்பாடுகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வர்த்தக செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இழுபறியான பணவரமும் வந்து சேரும். கருத்துக்களை கூறும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். தாமதங்களும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் முடிவதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய முன்னேற்றம் குறித்து சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. சிறு சிறு தடைகளையும் நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல சூழ்நிலைகள் சில சவாலான வேலைகளை தருவதாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை நம்பிக்கையுடனும் கவனமாகவும் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மனைவியினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ளவும் செய்வீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது அஜாக்கிரதையாக இருந்துவிடவும் வேண்டாம். பணியாளர்களிடத்திலும் சரி, மேலதிகாரிகளிடத்திலும் சரி நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் கடிதங்களின் மூலம் நல்ல செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். செலவுகள் அதிகரித்தாலும் கையிருப்பை நீங்க காப்பாற்றியும் கொள்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை பொறுமையாக எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். இன்று பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக் கொண்டிருக்கவும் வேண்டாம். அக்கம்பக்கம் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கலாங்க. அமைதியாக சென்று விடுவதே நல்லது. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது முடித்தும் விடுவீங்க. என்று ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். வீட்டிற்கு தேவையான நல்ல பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய புதிய நண்பர்களின் மூலம் மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரம் நிமித்தமான முதலீடுகளும் அதிகரிக்கும். இன்று எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் நெருக்கடிகளும் தோன்றலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், முதலீடுகளும் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆர்வம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் சிறந்த ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். நீங்கள் விரைவாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கடின உழைப்பிற்கு பாராட்டுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றும் விடுவீங்க. இன்று உங்கள் துணையுடன் இணைந்து வீட்டில் நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் குறித்து திட்டங்கள்ல தீட்டவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வீட்ல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் சிறந்த பணத்தை கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்று நீங்கள் திடமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவியினால வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேற்றுமை நீங்கி உறவு நிலை பலப்படவும் செய்யும். பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக தேவையான முன்னேற்பாடுகளையும் செய்வீங்க. பொருளாதாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையாக இருந்து இதனை கையாளவும் செய்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல முக்கிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்கள்ல சேர்க்கையை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சுபகாரியங்களை பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். சமயோஜிதமான செயல்பாடுகளின் மூலம் வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உயர்கல்வியில மேன்மையுடனும் காணப்படுவீங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் குறையும். பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மேன்மையும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.